ஆப்கி அதாலத்துல பாடகர் அனூப் ஜலோட்டா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு வருமானத்துக்காக இவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. அனூப் சார், இதுக்கு முன்னாடி நீங்க பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி மக்கள் உங்களை பஜன் சாம்ராட்னு சொல்லுவாங்க. இப்ப பிக் பாஸோட பஜன் சொல்றாங்க. உங்க மார்க்கெட் வேல்யூ ஏறி போச்சுல? விஷயம் ஒண்ணுதான். பஜன் சாம்ராட்னு சொன்னாலும் சரி, பிக் பாஸ்னு சொன்னாலும் சரி, விஷயம் ஒண்ணுதான். நீங்க மும்பைக்கு வந்தது கசல் பாடுறதுக்காக இல்ல, நான் சின்ன வயசுலேருந்து கிளாசிக்கல் பாடிக்கிட்டு இருந்தேன். நான் எங்க அப்பா கிட்ட கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன். பாத்கண்டே சங்கீத் மகாவித்யாலயால நான் கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன். ஆனா நடந்தது என்னன்னா, முதல்ல நான் கசலோட ஒரு ஆல்பத்தை கிரியேட் பண்ணேன். அதுல நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். அப்போ அந்த கசல் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. அப்ப திடீர்னு எனக்கு ஒரு பஜன் ஆல்பம் வந்துச்சு. அதை நாங்க பிளான் பண்ணவே இல்லை. நாங்க ஹரே கிருஷ்ணா கோயில்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அங்கிருந்த மக்கள் அதை எடுத்து கம்பைன் பண்ணி அந்த ஆல்பத்தை அங்கிருந்து நீக்கிட்டாங்க. நாங்க அங்க கான்சர்ட் பண்ணோம். அங்க நாங்க நிறைய பஜன் பாடினோம். ஐசி, லாகி லகன், மையா மோரே, இந்த மாதிரியான பாட்டுலாம் பாடினோம். அதனால எனக்கு எவ்வளவு பேர் கிடைச்சதுன்னா, மக்கள் நான் கசல் கூட பாடுவேங்கிறதே மறந்துட்டாங்க. அப்புறம் என் பேரு பஜன் சாம்ராட்டா மாறிடுச்சு. இப்போ பிக் பாஸ் பஜன் சாம்ராட் ஆயிட்டேன். நான் என்ன படிச்சேன்னா, நீங்க கிஷோர் குமார் ஷோஸ்க்கு நிறைய போவீங்கன்னு மக்கள் உங்களை ஜூனியர் கிஷோர் குமார்னு சொல்லுவாங்க. ஆமாமா, லக்னோல காலேஜ் டேஸ்ல கிஷோர் சார் பாட்டு கேட்டிருக்கேன். இன்னைக்கும் எனக்கு டைம் கிடைச்சா அந்த பாட்டுகளை கேட்பேன். இப்போ அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணது கூட நான் அவருடைய பாட்டை பாடித்தான். நான் அவரோட ஷோஸ்ல அந்த பாட்டை பாடினதில்ல. ஆனா நீங்க பார்த்த போட்டோ, ஒரு படத்துல என் மியூசிக்ல கிஷோர் சாரை நான் பாட வச்சேன். ஸோ அது அவரோட போட்டோ. அவரோட ஷோல நான் என்னைக்கும் பாடினதே இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அனூப் சார் கிட்ட இதையும் கேட்கணும். அவரு ஒரு பக்கம் பஜன் சிங்கர், பக்தியை பத்தி பேசுறாரு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பாடல்களை பாடுறாருன்னு. ஆமா, விஷயம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க என்ன ஒரு சாது துறவின்லாம் நினைச்சிடாதீங்க. நான் பஜன் பாடினா பஜன் மாதிரி இருக்கும், கசல் பாடினா கசல் மாதிரி இருக்கும், படத்தோட பாட்டு பாடினா படத்தோட பாட்டு மாதிரியே தான் இருக்கும். நீங்க எதையும் நினைக்காதீங்க. நான் ஒரு சாதுவோ துறவியோலாம் கிடையாது. அது ரொம்ப புனிதமான விஷயம். நான் அதுக்குள்ள வரல. நீங்க என்ன ஒரு கலைஞனா விரும்புனா போதும். கலைஞனா மட்டும் பாருங்க. விரும்புனா விரும்புங்க, இல்ல பிடிக்கலனா விட்டுருங்க. போஜ்பூரி பாட்டு நீங்க பாடிருக்கீங்களா? கோரியா நமாரே நசரியா, அதையும் பாடிடுவோம். கோரியா ரே கோரியா ரே கோரியா ரே கோரியா ரே கோரியா ரே गोरिया मारो ना नजरिया हो जियरा लहर लोट हो जाए, गोरिया मारो ना नजरिया हो जियरा लहर लोट हो जाए, जियरा लहर लोट हो जाए, जियरा लहर लोट हो जाए, गोरिया मारो ना नजरिया हो जियरा लहर लोट हो जाए. இப்ப நீங்க என்ன பாட்னாவுக்கே போயிடுங்கன்னு சொல்லிடாதீங்க. ஆனா நீங்க மக்கள் உங்களை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு அதை பத்தி கேர் பண்றதே இல்ல. நீங்க ஒரு ஷோவுக்கு போய் அங்க ஒரு பாட்டு பாடிருக்கீங்க, சும்மா சும்மா தேதே. ஆமா, நான் அதுவும் பாடுவேன். அப்புறம் பேபி டாலும் பாடுவேன். பாடுங்க சார். பாடிடுவோம். விஷயம் என்னன்னா, சும்மா சும்மா பாட்டு பாடுங்க சார். பாடி காட்டுறேன். இமேஜ் இருக்கே, அது என்னுடைய பாட்டால வர்றது. மத்ததெல்லாம் வச்சு என்னுடைய இமேஜ் கிரியேட் ஆகவே இல்லை. ஒருவேளை நான் பாடின இந்த பாட்டு கொரியோ மாரோனா நஜரியா, இதனால நான் போஜ்பூரி சிங்கர் ஆயிடுவேனா? இல்ல, நான் ஒரு வெர்சடைல் சிங்கர். என்னால இதுவும் பாட முடியும். ஜும்மா ஜும்மா கேளுங்க. ஜும்மா ஜும்மா தே தே, ஜும்மா ஜும்மா தே தே ஜும்மா. ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी, बेबी डॉल में सोने दी, हो बेबी डॉल में सोने, बेबी डॉल में सोने दी, बेबी डॉल में. இப்போ இந்த மாதிரி கூட பாடுவேன். मैया मोरी मैं नहीं माखन था. எங்கேயாவது ஏதாவது குறை தெரியுதா? பஜன் பஜன் மாதிரி பாடுவேன், கசல கசல் மாதிரி பாடுவேன், சினிமா பாட்டை சினிமா பாட்டு மாதிரி தான் பாடுவேன். நீங்க தேவையில்லாம யாரையும் இமேஜ் கிரியேட் பண்ணாதீங்க.